கணபதி மகாகணபதி யாமுன் வசமானார் போல் என் வசம் வந்து நிற்க சிவா. வணக்கம் ரஷ்மி சகோ விளையாட்டு வீரர்களே. நாம் இப்போ பார்க்க போகிற அடுத்த மேட்ச் வந்து இங்கிலாந்து விசஸ் நேபாள் 5வது மேட்ச். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ரஷ்மி சகோவுக்கு உங்களோட சப்போர்ட் முக்கியமாக தேவை. நீங்கள் நம்பிக்கையோட இதில் ட்ராவல் பண்ணி பயணிக்கும் போது தான் இதோட வளர்ச்சியும் வெற்றியும் இருக்குது. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு உங்களுக்கு நான் எப்பவும் கொடுப்பேன். எல்லா மேட்சஸ் கொடுப்போம், நான் விருப்பப்பட்டிருக்கேன். அதே மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் மேட்சஸும் கொடுப்பேன். அதனால் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். மேட்ச் பிளேயர்ஸ் பற்றி போகலாம். இங்கிலாந்து விசஸ் நேபாள். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும், இங்கிலாந்து ஈஸியாக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மேட்ச் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த பிளேயர்ஸ் பற்றின விஷயத்த நான் சொல்லிடுறேன். ட்ரீம் 11 ஸ்டைலுக்கு மோஸ்ட்லி இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து சைடில் நீங்கள் ஒரு 7 to 8 பிளேயர் வரைக்கும் பிக்கப் பண்ணிக்கலாம். நான் அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். நேபாள் சைடில் வந்து பேட்ஸ்மேனுக்கு கீப்பருக்குலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நேபாள் சைடில் சூஸ் பண்ணால் நீங்கள் ஆல்ரவுண்டர் ஏரியாவில், பவுலர் ஏரியாவில் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 3 பேர்த்து 4 பேர்த்த அதிகபட்சம், அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ ஓகே, விக்கெட் கீப்பரில் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பட்லரும் நல்லா இருக்காரு, ஷால்ட்டும் நல்லா இருக்காங்க. உங்கள் 2 பேருமே சூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை. அவங்க பிளே டவுனில் எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷால்ட் எப்படி ஓப்பனிங் வருவார், பட்லர் T20 பொறுத்த வரைக்கும் மிடில் இருக்குவாங்க. அதனால் அதுக்கு மாதிரி பார்த்துக்குங்க. பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டில் பி டக்கட், இவரை நான் நல்ல பிக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ஆப்ஷனுக்காக நேபாளில் பார்த்தீங்கன்னா எஸ் ஜோராவை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு ஆப்ஷனுக்கு. அவர் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. 30+ ரன்ஸாவது அவர் கொடுக்கலாம், சான்ஸ் இல்லை. அது லைனப்பில் எப்படி வராங்க என்னங்கிறது தெரியாது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ரவுண்டரில் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஜே ஓவர்டனை பிக் பண்ணிக்கோங்க, ஆர் அகமதை பிக் பண்ணிக்கோங்க, டபிள்யூ ஜாக்ஸை பிக் பண்ணிக்கோங்க. இதில் ஜே ஓவர்டன் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. இங்கே நீங்கள் நேபாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஏரியா இந்த ஆல்ரவுண்டரில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பிளேயர் நான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு யார் லைனப் வராங்களோ அவங்கள வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கே புர்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் ஜி ஜாஹா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. பஷீர் அகமதுன்னு ஒருத்தர் இருக்காரு. கே கரண் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த 4 பேர்த்தையுமே என்னை பொறுத்த வரைக்கும் 4 பேருமே ஓகே. இதில் யாரோ 2 பேர் இருந்தாலும் சரி, அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க தான் பவுலிங்ல பேட்டிங்ல ஏதோ ஒரு கொடுத்த ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு யூஸ் இருக்கு, சரிங்களா? அதுக்கு அடுத்து பவுலிங்ல இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஜே டாங்கு ஒருத்தர் இருக்காரு. அது புது பிளேயரு. அவர் லைனப் வர்றாரு அப்படின்னு தெரியல. வந்தா அவர் நல்லாவே இருக்கு, அவரை யூஸ் பண்ணுங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் யூஸ் பண்ணுங்க. எல்வுட் இருந்தா எல்வுட்டையும் யூஸ் பண்ணுங்க. ஈவன் அடில் ரஷீத் கூட நல்லா இருக்கு. இந்த 4 பேர்த்துல யாராவது ஒருத்தர் ஸ்கிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அது யார் ஆறாங்களோ அவங்கள ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 3 பேருமே யூஸ் பண்ணலாம் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். நேபாளை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதாவது ஒரு 2 பிளேயருக்கு நல்லா இருக்கு, ஆனால் லைனப் வருவாங்கன்னு தெரியல. நந்தன் யாதவ்னு ஒருத்தர் இருக்காரு, எல் ராஜ் பன்சின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க 2 பேருக்கு நல்லா இருக்கு. நான் எந்த அளவுக்கு ஊர்ல லைனப்ல வருவாங்க எனக்கு தெரியல. வந்தா இவங்க 2 பேருக்கு பிக் பண்ணுங்க. அதே மாதிரி எஸ் லமிச்சானே அந்த டீமோட இதை ஸ்ட்ராங் பிளேயரு. அவருக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு கொஞ்சம் இருக்கு. ஸோ அவர் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இதுதான் இங்கிலாந்து விசஸ் நேபாளோட பிளேயர் ஆப்ஷன்ஸ். இந்த டீம்ல இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஆப்ஷன் கேட்டீங்கன்னா இங்கிலாந்து சைடு தான் ஃபுல்லாக சொல்லுவேன். அது பி டங்கட் நீங்க போகலாம், ஜே ஓவர்டன் நீங்க போகலாம். அந்த பவுலர் சொன்னேன், ஜே டாங்குன்னு ஒரு பவுலர் சொன்னேன், அவரை நீங்க சூஸ் பண்ணலாம். இது போக பார்த்தீங்கன்னா நீங்க கீப்பர்ல நீங்க ஷால்ட் ஆர் பட்லர் கூட ஒரு ஆப்ஷன் போகலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் சொன்ன 3 பேர்த்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க, சரிங்களா?
நேபாள் சைடில் கேப்டன் வைஸ் கேப்டன் மைண்டுக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நன்றி நண்பர்களே. நான் அடுத்த 6வது மேட்சுக்கானதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். 2வது சின்ன இன்ஃபர்மேஷன் இப்போயே கொடுத்துட்றேன். இட்டாலி, கனடா, ஓமன் இந்த 3 கண்ட்ரியோட மேட்சஸ் மட்டும் நான் வீடியோஸ் போட மாட்டேன். அது யார் கூட விளையாண்டாலும் சரி போட மாட்டேன். ஏன்னா இவங்க எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மேட்சஸ் செக் பண்ணணும். இவங்களே இப்போதான் இன்டர்நேஷனல் நுழையிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஓமன் கூட 1 2 இருக்கு. ஆனால் இட்டாலி, கனடா அதோட ரெக்கார்டு அதிகமாக இல்லை. அதனால் அதை வச்சு நான் சொல்லாமல் தெரியாமல் கொடுத்தேன்னா அது நல்லா இருக்காது. ஸோ இந்த 3 கண்ட்ரியோட மேட்சஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வீடியோ அனுப்ப மாட்டேன். உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நன்றி நண்பர்களே. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.